Hi friends, welcome to Sri Lanka Vlogs. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஃப்ளஃபியா ஒரு எக் ரெசிபி பண்ண போறோம். இது வந்து ஒரு ஜப்பனீஸ் டிஷ்னு கூட சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1 வந்துட்டு எல்லோவையும் ஒயிட்டையும் வந்துட்டு தனியா பிரிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பிளெண்டரை வச்சு ஒயிட்டை கலக்க போறோம். இந்த ஒயிட் வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி கிரீம் மாதிரி வரணும். ஸோ இப்போ இந்த எல்லோவையும் பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்டரை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோவையும் ஒயிட்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலக்கி வச்சுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, எல்லோ ஃப்ளஃபியா, ஒயிட் ஃப்ளஃபியா, எல்லோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்து கிச்சனுக்கு போகலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெயை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சிருந்த அந்த எல்லோ இதை வந்துட்டு நம்ம அதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டை வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் எடுத்து அது மேலே அப்படியே ஊற்றிக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் அது அப்படியே அந்த எல்லோவை கவர் பண்ற மாதிரி அந்த ஒயிட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு இதை மூடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதை திறந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஃபியா எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஒரு தட்டுக்கு மாத்திரலாம். ஸோ இப்போ இந்த தட்டுல கொஞ்சம் இந்த ஃப்ளஃபியான ஆம்லேட் மேலே பெப்பர் போட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா நீங்க சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கான கருத்தை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.